is great. Hi, hello and welcome to Wrestling Central Tamil. நான் உங்க ஆஷிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா NXT Takeover நியூயார்க்கோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ NXT Takeovers-ஐயும் இனிமேல் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து ஓகே தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இனிமேல் நம்ம NXT Takeover-ஐயும் சேர்த்து ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ மெயின் ராஸ்டர் பேப்பரையும் தாண்டி NXTயில் இருக்கிற பேப்பரையும் டேக்ஓவரையும் இனிமேல் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறமா நம்ம சேனலை பற்றின ஒரு சின்ன அப்டேட் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு அப்புறமா அதை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம NXT டேக்ஓவர் நியூயார்க்கோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னா கன்ஃபார்மாக இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. நான் யாரை கெஸ் பண்ணுறேன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரையும் கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னா NXT Tag Team Championship மேட்ச் வார் ரைடர்ஸ் vs ரிகோஷெட் அண்ட் ஆலிஸ்டர் பிளாக். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வார் ரைடர்ஸ் வின் பண்ணுற வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுடைய டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வந்து ரீட்டைன் பண்ண போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரிகோஷெட் அண்ட் ஆலிஸ்டர் பிளாக் சொல்லப்போனால் ஒரு டேக் டீமே இல்லை. ரெண்டு பேருமே வந்து சிங்கிள்ஸ் காம்படிட்டர் தான். ஆனால் மெயின் ராஸ்டரில் அவங்கள காமிக்கும் போது ஒரு டேக் டீம் மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படி ஏன் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரில. NXT பார்க்காதவங்க வந்து ஆலிஸ்டர் பிளாக்கையும் ரிகோஷெட்டையும் மெயின் ராஸ்டரில் பார்க்கும்போது ஒரு டேக் டீமாகவே காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க தான் என்ன டேக் டீமே ஒரு மேட்சே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ WWE ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. ரெண்டு சிங்கிள்ஸ் காம்படிட்டரை வந்து ஒன்றா சேர்த்து சும்மா டேக் டீமாக காமிச்சு ஸோ NXT பார்க்காத ஃபேன்ஸை வந்து பயங்கரமாக குழப்புறாங்க. ஸோ அதனாலே வந்து இவங்க இந்த மேட்சை வின் பண்ணுற வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வார் ரைடர்ஸ் அவங்களுடைய NXT Tag Team Championship-ஐ ரீட்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னா யுனைடெட் கிங்டம் சாம்பியன்ஷிப் மேட்ச் பீட் டர்ன் vs வால்டர். ஸோ இந்த மேட்சுக்கான ஹைப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே டேலண்டடான ரெஸ்லர்ஸ் தான். ஸோ வால்டர் பற்றி தெரியலன்னா வால்டரை வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து WWE சைன் பண்ணார். ஆனால் இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங்கில் வேறு லெவல் பர்ஃபார்மர் அவர். ஸோ அதுலேயும் வந்து அவரோட ஒரு மூவ் வந்து அவரோட அடையாளமே அந்த மூவ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து எப்படி சொல்லணும்னா ஷேமஸ் வந்து ரிங்கு பக்கத்தில் போயிட்டு அவனோட ஆப்பனண்ட்டை வந்து கையை கட்டி போட்டு நெஞ்சிலே அடிப்பார் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி ஷாட் தான். ஆனால் வால்டர் அடிக்கிற அடி வேறு லெவலில் இருக்கும். ஸோ பயங்கரமாக டப்புன்னு அடிப்பார். ஸோ பிக் ஷோ அடித்தா எப்படி ஒரு பலார்னு ஒரு சவுண்டு வருமோ ஸோ அதுக்கு ஈக்குவலாக பயங்கரமாக வால்டர் அடிப்பார். ஸோ அந்த மூவாலேயே அவர் ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் இப்போ WWEக்கு வந்தது. அதுவும் இல்லாமல் WWE NXT யுனைடெட் கிங்டம் டிவிஷனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வால்டர் நியூ யுனைடெட் கிங்டம் சாம்பியன் ஆவார்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா பீட் டன் ரொம்ப நாளாக வந்து இவர் தான் சாம்பியனாக இருக்கார். ஒரு வருஷம் தாண்டி இவரே சாம்பியனாக இருக்கார். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இவரும் கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போது அவருடைய டைட்டில் ரெயினை முடிக்க வேண்டிய டைம்னு நான் நினைக்கிறேன். ஸோ வால்டரும் வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மர். ஸோ அவர் வந்து வந்ததோட யுனைடெட் கிங்டம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ வால்டர் இந்த மேட்சை வின் பண்ணுற வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விமென்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ இது ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச். ஸோ இந்த மேட்சுக்கான ஹைப் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் இவங்க 4 பேருமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆள். ஸோ இந்த 4 பேரில் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பியன்கா வின் பண்ணுற வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் NXT விமென்ஸ் டிவிஷனோட ஃப்யூச்சர் மாதிரி காமிக்கிறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல பெர்ஃபார்மர் தான். ஸோ இவங்க வந்து நியூ NXT விமென்ஸ் சாம்பியன் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் ஷேனா பேஸ்லர் வந்து கூடிய சீக்கிரமாக மெயின் ராஸ்டருக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேனா பேஸ்லர் வந்து ரொம்பவே நல்லா NXTயில் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்களுக்கு சாம்பியன்ஷிப் தேவையில்லை. மெயின் ராஸ்டருக்கு வர வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பியான்கா வின் பண்ணுற வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மேட்சை பார்க்க போகிறோம்னா NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் மேட்ச் வெல்வெட்டின் ட்ரீம் vs மேட் ரிடல். ஸோ உண்மையிலே இந்த மேட்சை கெஸ் பண்ணது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வெல்வெட்டின் ட்ரீமும் வந்து உண்மையிலே நல்ல பெர்ஃபார்மர் தான். மேட் ரிடலும் வந்து உண்மையிலே பெரிய ஸ்டார், ஒரு MMA பிளேயர். இப்போ NXTக்கு வந்திருக்காரு. ஸோ இவரும் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள மேட்ச், அதுவும் NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்காக மேட்ச். ஸோ இந்த மேட்சை கெஸ் பண்ண ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் நான் யாரை வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மேட் ரிடல் வின் பண்ணுற வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வெல்வெட்டின் ட்ரீம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல பர்ஃபார்மர் தான். ஸோ அவர் வந்து
அவர் வந்து அவர் பெரிய டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது வந்து NXTயோட மிட்கார்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் எப்படி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் டைட்டிலோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை மெயின் ராஸ்டரில் இருக்கோ அதே மாதிரி தான் NXTயில் வந்து நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து அவரை லூஸ் பண்ணிவிட்டு மேட் ரிடல் வந்து நியூ நார்த் அமெரிக்கன் சாம்பியனாக காமிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வெல்வெட் ட்ரீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி NXT சாம்பியன்ஷிப்காக போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து மேட் ரிடல் வின் பண்ணுற வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக மெயின் இவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா NXT சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆடம் கோல் வர்சஸ் ஜானி கார்கானோ. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆடம் கோல் வின் பண்ணுற வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடலாம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் அனௌன்ஸ் பண்ணும்போதே நானும் அதான் நினச்சேன், ஆடம் கோல் வின் பண்ணுற வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக வந்து WWE ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நடக்கிற NXT ஷோஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட்டில் NXT சாம்பியன் ஆடம் கோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதனாலே வந்து NXT சாம்பியன்ஷிப்பை ஆடம் கோல் வின் பண்ணுற வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆடம் கோல் வந்து NXTக்கு டெபியூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னும் NXT சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலை. ஸோ இது ஒரு கரெக்ட் டைமாக இருக்கும் அவர் வந்து NXT சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண. ஸோ அப்படியே வந்து அன்டிஸ்பியூட்டட் எராவை வந்து வேறு லெவலில் காமிக்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அவங்க நல்ல பேர் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் NXTவே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக காமிக்கிறதா இருக்காங்க. ஸோ அதுக்கு அன்டிஸ்பியூட்டட் எரா லீடரான ஆடம் கோல் NXT சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆடம் கோல் வின் பண்ணுற வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய NXT டேக் ஓவர் நியூயார்க் 2019 ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இனிமேல் NXT டேக் ஓவருக்கும் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி இந்த விஷயத்தை நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு போல் கண்டக்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் யாரெல்லாம் வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சேனலை பற்றின ஒரு சின்ன அப்டேட் அதை நான் இப்போவே டக்குன்னு சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே வந்து எங்களுக்கு நாங்கள் சேனலை ரன் பண்ணுற எங்களுக்கு வந்து நிறையா பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுவே வந்து சமாளிக்க முடியல. ஸோ அதுலேயும் இன்னொரு பெரிய விஷயமா வந்து செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்கள் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நாங்கள் எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ செமஸ்டர் எக்ஸாமும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நாளுங்களுக்கு மட்டும் வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு ரெகுலராக வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவும் கூட சரி போடலான்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ போடுற பிளானே இல்லை. ஸோ இருந்தாலும் போடலாம், அப்படியே இதுவும் அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள்னால் எவ்வளோ நாள்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு வந்து அவ்வளோவா வந்து வீடியோஸ் வராது. ஸோ அதுக்கப்புறமா ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வந்து நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக அதுக்கப்புறம் லீவ் தான். ஸோ ஃபுல் வீடியோஸ் அப்போ அந்த லீவில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் நாளுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினான நியூஸ், மெயினான ரூமர்ஸ், இல்லை ரொம்பவே பெரிய விஷயம், சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா மட்டும் நான் நிச்சயமாக அதெல்லாம் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதுவும் இல்லாமல் சின்ன நியூஸ் இல்லைனா வழக்கமாக வீடியோஸாக போடுற நியூஸ்லாம் கூட நாங்கள் இனிமேல் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் FBலையும் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு மாதம் மட்டும் இன்ஸ்டாகிராம் அண்ட் FBயில் ஃபுல்லாக நியூஸ் எல்லாமே அங்கே அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நியூஸ், ரூமர்ஸ், ரெஸ்லிங்கை பற்றி எல்லாமே டக்குன்னு தெரியணும்னா எங்களுடைய FB அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை போய் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி அங்கே போனீங்கன்னா அங்கே போய் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே சமயத்தில் வந்து சேனலுக்காக நிறைய விஷயம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். ஸோ சேனலோட ஒரு சில பேசிக்கான விஷயம்லாம் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். ஸோ அந்த ஐடியாஸ் வந்து கொஞ்ச நாளாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒர்க்ஸ்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால இப்போது அந்த சேஞ்சஸ்லாம் உங்களால் காமிக்க முடியல. ஸோ வந்து நிறைய பிளான்ஸ், நிறைய புது ஐடியா, நிறைய புது விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதா இருந்தோம். சொல்லப்போனால் இப்போவே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அந்த எல்லாம் புது ஐடியாஸ்லாம் வந்து. ஸோ ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இப்போது எங்களால் அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ அதுவும் இல்லாமல் எங்களுக்கும் ஒரு பிரேக் வேணும்னு தோணுச்சு. ஸோ தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிரேக் வேணும்னு தோணுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து ப்ராப்ளமில் இருக்கும். ஸோ சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வரலாம், கரெக்டாக செமஸ்டர் டைம் வேறு. ஸோ வந்து கரெக்டாக அந்த பிரேக் எடுத்துகிட்டு செமஸ்டர் முடிஞ்சதோட ஃபுல் ஃபோர்ஸில் வரலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ செமஸ்டர் முடிஞ்சதோட நிச்சயமாக வந்து நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்த விஷயங்கள், ஸோ பிளான் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து கூடிய சீக்கிரமாக பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நிச்சயமாக புது வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான வீடியோஸ் தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.